ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. 2 கிட்ஸை வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நானே ஷூட் பண்ணி அந்த எடிட்டிங் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஸோ கொஞ்ச நாள் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர்வெல்ம் ஆகிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த பால்கனியை கொஞ்சம் ப்ராப்பராக மேக் ஓவர் பண்ணணும். ஆல்ரெடி கொஞ்சம் அங்கங்கே ஐட்டம்ஸ் நான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக மேக் ஓவர் பண்ணணும், வால் பெயிண்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன். பட் ப்ரொக்ரஸ்டினேட் பண்ணிகிட்டே இருந்துட்டேன், பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. சரி, இன்றைக்கி எப்படியாவது கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நான் பெயிண்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணப்போ பையன் வந்துட்டான். அவங்களுக்கும் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் எல்லா ஹெல்ப்பும் எனக்கு பண்ணுறான். நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் எல்லா பிளான்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்கான். ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாகவே வாலையுமே பெயிண்ட் பண்ண போகிறேன். அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவங்க பென்சிலில் ஃபுல்லாக பையனும் பொண்ணும் சேர்ந்து கீச்சு வச்சது எல்லாத்தையுமே அவனை எரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பெயிண்ட் கொஞ்சம் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த எரேசரோட இது இருக்குது இல்லையா, எரேசரோட வேஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வால்லாம் நாங்கள் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக நான் தரையிலையுமே பெயிண்ட் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்துகிட்டே இருந்தது, தரையில் பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக நான் ஃப்ளோர் பெயிண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணல. நார்மலாக என்கிட்ட இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் அதுவுமே ரொம்ப அழகாக ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா எனக்கு அந்த அத்தங்குடி டைல்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஃப்ளார் டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது அந்த தரையை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், நல்லா அழகாக இருக்கும். அது ரெண்டல் ஹவுஸில் பாசிபிள் கிடையாது. பட் ஆனால் அதை ரெண்டல் ஹவுஸில் நம்ம எப்படி இமிட்டேட் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் யோசிப்பேன். எல்லாமே அப்படி தான். நம்மளால் நம்மளோட ஓன் ஹவுஸில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எப்படி நம்ம ரெண்டல் ஹவுஸ்க்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரியாக சிம்பிளஸ்ட் வேல அதை ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதுவுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள், டெஃபினட்டாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டல் அப்படின்றதுனால நம்மளால் டோட்டலாக கலர் பேலட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கிற கலரை தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அங்கங்கே இருக்கிற பென்சில், க்ரையான், ஸ்கெட்ச் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு கலர்லேயும் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் என் பொண்ணு. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக தான் அதே கலரை யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. பட் இனிமேல் திருப்பி அவங்க பண்ண மாட்டாங்களா அப்படின்றது நிச்சயம் கிடையாது. பட் இப்போதைக்கு நான் இது மேலே டிசைன்ஸ் கொடுக்க போகிறேன். வால் பெயிண்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வில்லேஜில் இருக்கும்போது ஓல்டு ஹவுஸில் பண்ணியிருந்தேன் நான். அதெல்லாம் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வால் பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசை. அதனால தான் பார்த்திங்கன்னா நார்மலாக ஏற்கனவே பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேலே டிசைன்ஸ் மட்டும் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். பட் ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அது பார்த்திங்கன்னா வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வால்லையும் ஃப்ளோர்லேயும் பெயிண்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான். ஃப்ளோருமே கிட்ஸ் இருக்கும்போது பண்ண முடியாது. ஸோ வால் பெயிண்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தரை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் பெயிண்ட் பண்ணணும். ஸோ எல்லாம் முடிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டாச்சு, அவங்களும் தூங்கியாச்சு. ஃபுல்லாக ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது என்ட்ரன்ஸ் வெளியில், பால்கனிக்கு வெளியில் பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்ருக்கேன். டெய்லி கோலம் போடணுன்னு ஆசை தான். பட் ஆனால் கண்டிப்பாக முடியல. உண்மையை தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக என்னால் முடியல, டைம் கிடைக்கல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கோலம் போட்டு வச்சிட்டோன்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும் இல்லையா அப்படின்றதுக்காக தான் என்ட்ரன்ஸில் கோலம் போட்டுட்ருக்கேன். பட் டெய்லி போடுறவங்களாம் நிஜமாகவே நான் பாராட்டியே ஆகணும். என்னால் முடியல, ஏன்னா எனக்கு வேறு ப்ரியாரிட்டிஸ் இருக்கிறதுனால. சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஜும்பா கிளாஸ் போயிட்டுருக்கேன், அப்புறம் மெடிடேஷன் அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கிறதுனால என்னால் இது டெய்லி என்னால் ப்ராப்பராக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் சரி ஓகே, டிஃபால்ட்டாக ஒரு கோலம் இருக்கிற மாதிரி போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் பெயிண்ட்லாம் கிடையாது, அக்ரலிக் பெயிண்ட் தான், ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ளோரில் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அம்மா வீட்டில் பண்ணியிருக்கேன், முன்னாடி வீடியோஸ்லாம் யூடியூப்லாம் போடுறதுக்கு முன்னாடி. பட் எல்லாமே நான் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணேன். ஆயில் பெயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது தண்ணியும் அழுக்கு எது பட்டாலும் ஒன்றுமே செய்யாது. பட் ரொம்ப நாள் கழித்து தான் அது போகும். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1 இயர் ஆகும் அந்த கலர்லாம் உங்களுக்கு போகிறதுக்கு. அதுக்கு மேலேயே கூட ஆகும். ஏன்னா நான் முன்னாடி செகண்ட் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ
வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அம்மா வீட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் கோலம் போட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் கிடைக்காது போடுறதுக்கு, டெலிவரி ஆகிட்டா அப்படின்றதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 1.5 இயர்ஸுக்கு அப்புறமா தான் அந்த கலர் போச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணலை. ரெண்டல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டல் ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளோரில் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப நாள் இருக்குமா, வாட்டர் அண்ட் தென் வந்து டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக போகாது. ஒரு தடவை 1 டைம் 2 டைம் நீங்கள் வாஷ் பண்ணாலாம் ஒன்றும் போகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. தண்ணிலாம் வந்து குழந்தைங்க சிந்திருக்காங்க. பட் ஆனால் அது போகல, இன்னும் அப்படியே தான் இருக்குது டிசைன்ஸு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காரைக்குடி ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மெரூனில் ஒயிட் கலரில் ஃப்ளார்ஸ் வந்திருக்கும் அங்கே கார்னரில் மட்டும். அந்த டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் நான் எனக்கு பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிறதுனால அந்த ஃப்ளார் டிசைன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரல. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து கொஞ்சமாக அந்த டைமண்டை வந்து பாப்அப் பண்ணுற மாதிரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் வந்து பண்ணிட்டேன். இந்த டிசைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு 1008 கன்ஃபியூஷன் எனக்கும் இருந்தது. பட் ஓகே, செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எனக்கும் எல்லாருமே, நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா நம்மளோட சொந்த வீடு அப்படின்னு ஒன்று இருந்தால் அதில் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் நமக்குள்ளே இருக்கும். பட் எனக்கு என்னென்னா, எனக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற அளவுக்கு பொறுமை இருக்காது. ஸோ அது அங்கே என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் நான் இருக்கிற ரெண்டரில் என்னால் என்ன வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை ரிப்ளிகேட் பண்ண முடியும் ஈஸியாக அண்ட் தென் ஃபங்க்ஷனலாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம மூவ் ஆகி போகும்போது கூட அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வச்சு எப்படி ரிப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எப்போயுமே யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அதில் ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளோர் பெயிண்ட். ஸோ இது வந்து அக்ரலிக் அப்படின்றதுனால நம்மளால் வந்து ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இதை கோலம் மாதிரி போடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் காலையில் எந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு அதாவது நம்மளோட ஓன் ஹவுஸில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க நம்ம இங்கே பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து அதுவே ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் கொடுத்துட்டேன் நான். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணாலே போதும். அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் ஒரு ஹாப்பினஸையும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கே சைடில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த டைல்ஸோட கேப்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இப்படி லிட்டில் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் என்னால் அந்த ஃப்ளார் டிசைன்ஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணிகிட்ருக்கும்போது நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது, டயர்னஸும் தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். செஞ்சிட்ருக்கும்போதே தெரியாது, இப்போ படுக்கும்போது அந்த டயர்னஸ் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டைமண்ட் போடுறதுக்கு மினிமம் 5 to 6 minutes ஆச்சு. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ இது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட் இருந்தது, எப்படி இது வந்து வரும், கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலாக எல்லாம் ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. ஏன்னா அந்த மெரூனுக்கும் ஒயிட்டுக்கும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆச்சு. அண்ட் தென் இதோடு வந்து பார்த்திங்கன்னா part 1 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வால் பெயிண்டிங் பண்ண போகிறேன், நிறைய டிஐவைஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் மேக் ஓவர் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நோட்டிஃபிகேஷன் அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.